சண்டே மார்னிங் சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு ஜூஸ், மோர், இளநீன்னு ஏதாவது குடிச்சாதான் நல்லா இருக்கும். இன்னைக்கு மோர் தான் நாங்க குடிச்சோம். குட்டிக்கு ஒருத்தவங்க பலூன் கொடுத்தாங்க, அதை வச்சு ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தா. வீட்டுக்கு வந்ததும் மீன் பாட்டி மீன் கொண்டு வந்திருந்தாங்க. சங்கராவும் பிரானும் வாங்கியிருந்தேன். வீட்டுல மஷ்ரூம் இருந்ததுனால மஷ்ரூம் பிரியாணி வச்சு சங்கராவை ஃப்ரை பண்ணிட்டேன். பிரானை நாளைக்கு பண்ணலான்னு எடுத்து வச்சுட்டேன். இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் மஷ்ரூம் பிரியாணி பண்ணியிருந்தேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வேற வீடியோல உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்றேன். பிரியாணி கிரேவி சூப்பரா ரெடி ஆகிருச்சு. ரைஸ் விட்டு கொதிக்க விட்டுட்டேன். ஃப்ரை பண்றதுக்கு ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். பிரியாணியும் ரெடி ஆகிருச்சு. 15 மினிட்ஸ் அப்படியே வச்சோம்னா நல்லா உதிரியா வந்துடும். சைட்ல ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிட்டேன். நான் சம்பலுக்கு கேரட் வெள்ளரியும் போடுவேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு லஞ்சுக்கு பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, சம்பல்னு சூப்பரா சாப்பிட்டு அப்படியே சண்டே மார்க்கெட் போயிட்டோம். இங்க எல்லா திங்ஸும் சீப்பா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பிரைஸுக்கு ஏத்தின ப்ராடக்ட் மாதிரி தான் இருக்கும். சில திங்ஸ் நல்லா இருக்கும், சில திங்ஸ் நம்ம குவாலிட்டி செக் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். 5 டாப் 500 ரூபா, ஒரு சாரி 100 ரூபான்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஆனா அது குவாலிட்டி எப்படி இருக்குமோ தெரியலன்ட்டு வாங்கல. டாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால குட்டீஸ்க்கு டாய்ஸும் டாலும் வாங்கியிருந்தேன். குட்டிக்கு வீட்டுக்கு போடுற பனியன் 4 100 ரூபான்னு போட்டிருந்தாங்க. 4 வாங்கியிருந்தேன். கிளாத்தும் நல்லா இருந்துச்சு. அப்படியே வாட்டர் மெலனும் மாங்காவும் சாப்பிட்டுட்டேன். மசாலா பூரி சாப்பிடும் போல இருந்ததுனால பக்கத்துலயே ஒரு பேக்கரிக்கு வந்தோம். அங்க மசாலா பூரி, ஆரஞ்சு, சாண்ட்விச், அடை சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு.